வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஆயுள் தண்டனை அத்தியாயம் 2. மோகனா 4 மாதங்களுக்கு முன் சக்கரவர்த்தி அண்ட் அசோசியேட்ஸில் கடைக்குட்டி பார்ட்னர் பதவி அளிக்கப்பட்ட பிறகு தனக்கென திறமையான காரியதரிசி வேண்டும் என்ற எண்ணத்துடன் பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்து நூற்றுக்கணக்கில் வந்த விண்ணப்பங்களில் 11 தேர்ந்தெடுத்து நேர்முக போட்டிக்கு அவர்களை வர சொன்ன போதுதான் பரத் முதல் முறையாக அவளை சந்தித்தான். மோகனா நெகு நெகுவென்ற உயரம், சாதாரணமாய் ஒரு தென்னிந்திய பெண்ணிடம் காணப்படாத உயரம், திட்டமான உடல்வாகு, மலபார் பெண்களுக்குரிய பளபளப்பான மாசு மறுவு இல்லாத தோல், மானிடத்திற்கும் வெளுப்புக்கும் மத்தியமாய் ஒரு நிறம், பட்டு போல மிருதுவாய் தோன்றிய கருப்பு தலைமுடி, அதை நாசுக்குடன் உயரே தூக்கி கொண்டை போட்டிருந்த அழகு, அந்த பெரிய கண்கள், கொஞ்சம் விரிந்த மொட்டு போன்ற வாய், இன்னும் எதை கவனிக்க எதைவிட விண்ணப்பத்தில் இருந்த போட்டோவை காணும்போது உண்டாகாத சிலிர்ப்பு அவள் சதையும் இரத்தமுமாய் உள்ளே நுழைந்த போது பரத்துக்கு உண்டானது நிஜம். எனக்கு முன்னால் பேட்டி கண்ட பெண்களை பூ என்று ஊதி தள்ளி விடுவேன் என்ற அலட்சியத்துடனும் ஒருவித தன்னம்பிக்கையுடனும் மோகனா சீட்டில் அமர்ந்தது பரத்துக்கு பிடித்தது. சில பெண்கள் தங்கள் அழகை உணர்ந்தவர்களாக காண்பவர்களுக்கும் அதை உணர்த்துபவர்களாக கவர்ச்சியாக சிரிப்பதையும், கண்ணிமைகளை படப்படவென்று வெகுளித்தனமாய் கொட்டுவதையும், உதடுகளை சற்று பிரித்து வைத்து கொண்டு குழந்தைத்தனமான பாவத்தை முகத்தில் கொண்டு வர பிரயத்தனப்படுவதையும் பார்த்து பழகியிருந்த பரத்தால் மோகனா வித்தியாசமானவள் என்பதை சில நிமிஷங்களிலேயே புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு சிரிப்பு, ஒரு தலையை சாய்த்தல், ஒரு கண்ணை விரித்தல், ஒன்றுமில்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் நானாக இருப்பதுதான் எனக்கு பிடிக்கும் என்று பறைசாற்றுகிற தினசில் மோகனா அமர்ந்திருப்பதாய் பரத்துக்கு தோன்றியது. மோகனாவின் விண்ணப்பத்தில் கண்களை ஓடவிட்ட வண்ணம் பரத் கேள்விகளை கேட்டான். பிஏ முடித்தது போன வருஷமா? எஸ். எந்த காலேஜ்? காலேஜ் இல்லை, கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ். ஓ, அப்புறம்தான் செக்ரட்டரியல் கோர்ஸா? ஒரு லெட்டர் டிக்டேட் செய்து டைப் அடிக்க சொன்னான். கச்சிதமாய் செய்தாள். ஆஃபீஸில் திடீரென்று ஓர் இக்கட்டான நிலைமை உண்டானால் எப்படி சமாளிப்பாள் என்று அறிய அது சம்பந்தமாய் சில கேள்விகளை கேட்டான். பெரிய கண்களை லேசாக விரித்து யோசனை பண்ணி ஒரே நிமிஷத்தில் டான் என்று தெளிவாய் பதில் சொன்னாள். எல்லாம் சரிதான். ஆனால் அவள் இதுவரை வேறு எங்குமே வேலை பார்த்து அனுபவம் இல்லாதவளாய் இருந்ததுதான் கொஞ்சம் உதைத்தது. சக்கரவர்த்தி அண்ட் அசோசியேட்ஸ் கிள்ளிக்கீரை நிறுவனம் அல்ல. அகில இந்தியாவிலும் தன் கிளைகளை பரப்பிக்கொண்டு நல்ல செல்வாக்கோடு செயல்பட்டு வரும் ஒரு ஸ்தாபனம். சட்டமா, கணக்கா, பொறியியல் துறையா, மார்க்கெட் நிலவரமா, விற்பனையா, எதில் உதவி வேண்டும்? மணிமணியான யோசனையை சொல்லி அதை நிறைவேற்றக்கூடிய வக்கீல்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுகள், இன்ஜினியர்கள், ஆர்கிடெக்டுகள், பிசினஸ் வல்லுநர்கள் என்று ஒரு துறை விடாமல் அத்தனையிலும் நிபுணர்களை தன்னிடம் வேலைக்கு வைத்து கொண்டு இந்தியா முழுவதும் பல புள்ளிகளுக்கு தன் ஆலோசனையை வழங்கி வரும் அந்த அலுவலகத்தில் வேலைக்கு சேரும் ஒரு சாதாரண ஸ்டெனோ கிளார்க்கு கூட திறமைசாலியாக இருக்க வேண்டும் என்பது கம்பெனியின் முக்கியமான குறிக்கோள்களில் ஒன்று. அப்படி இருக்க பார்ட்னர்களில் ஒருவரான பரத், அது சீனியரோ கடைக்குட்டி ஜூனியரோ, தன்னுடைய அந்தரங்க செயலாளரும் அதி புத்திசாலியாய் இருக்க வேண்டும் என்று விரும்பியதில் ஆச்சரியம் என்ன? வேலை திறமை, கேள்விகளுக்கு பதில் என்று பார்க்கையில் அனுபவமல்ல மற்ற பெண்களை விட இவள் கெட்டிக்காரியாகவே இருக்கிறாள். என்ன பண்ணலாம்? கடைசியாய் ஓர் அஸ்திரத்தை போட்டு பார்த்தான் பரத். மிஸ் மோகனா, உங்கள் கவனிக்கும் திறமையை பரீட்சை பண்ண இந்த கேள்வி. முதல் மாடியில் இருக்கிற இந்த ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக மாடிப்படியில் ஏறித்தான் நீங்கள் வந்திருக்கணும். அப்படி வந்தப்போ நீங்கள் கவனமாக இருந்திருந்தா என் கேள்விக்கு பதில் சொல்கிறது சுலபம். ஏறி வந்த மாடிப்படி மொத்தம் எத்தனைன்னு சொல்ல முடியுமா? இவன் இந்த கம்பெனியில் சேரும் முன் சீனியர் பார்ட்னர் ரமணன் இவனை பேட்டி கண்ட போது கேட்ட கேள்வி அது.
அசட்டு கேள்வியாகவே வைத்து கொண்டாலும் சமயோசிதமாய் பதில் சொல்ல அதில் இடம் இருக்கிறது. ஏற்கனவே பேட்டி கண்ட பெண்களிடம் இந்த கேள்வியை பரத் கேட்டதும் பாதி பேர் மொழி என்று முழித்தார்கள். ஒருத்தி ரொம்ப புத்திசாலித்தனமாய் பதில் சொல்வதாக எண்ணிக்கொண்டு 22 என்றால், இன்னொருத்தி என்னை கிண்டல் பண்ணுறீங்களா சார் என்றால் ஒருவித இழிப்புடன். பரத் பார்த்து கொண்டே இருக்கையில், இதைவிட அபத்தமாக கேட்க உனக்கு தெரியாதா என்ற ரீதியில் வெறித்த மோகனாவின் கண்கள் சற்றென்று இறுக்கி போயின. யாரோ வேலை மெனக்கிட்டு அவள் கண்களை கஞ்சியில் முக்கி எடுத்து இஸ்திரி பண்ணின மாதிரி 2 கண்களிலும் ஒரு தினுசான விரைப்பு பரவியது. கண்களை கொட்டாமல் இவனை ஒரு கணம் முழுசாய் பார்த்தாள். பின், நீங்க ஏறி வரும்போது எத்தனை இருந்ததோ அத்தனை இருந்தது நான் ஏறி வரும்போதும் மிஸ்டர் பரத் என்றாள் சின்ன குரலில். கடவுளே, இவள் கெட்டிக்காரிதான், சந்தேகமே இல்லை. பரத்துக்கு திருப்தியாக இருந்தது. வெறும் அலங்காரத்துக்கும் கவர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் சாதாரண பெண்களிலிருந்து இவள் வித்தியாசமானவள் என்ற ஆரம்பத்தில் தான் கணித்தது சரியானதுதான் என்ற நினைப்பு சந்தோஷத்தை தர கையை அவள் முன் நீட்டி, கன்கிராட்ஸ், இந்த கேள்விக்கு திறமையா பதில் சொல்லி என்னை மடக்கிட்டவங்களை நான் பாராட்டுறேன். நம்ம 2 பேருக்கும் ஒத்து போகும்னு தோன்றது. சீனியர்கிட்டே சொல்லிடுறேன், திங்கக்கிழமையிலிருந்து நீங்கள் வேலைக்கு வரலாம் என்றான். பரத் நீட்டிய கையை மோகனா பிடித்து கொள்ளவில்லை. தேங்க்யூ மிஸ்டர் பரத் என்றாள். அப்புறம் என்ன நினைத்தாலோ கீழ் உதட்டி சற்றே அமைக்கி கொண்டு என்னை சரியாக புரிந்து கொண்டதற்கு நன்றி என்று சொல்வது போல அழகாய் புன்னகைத்தாள். பரத்துக்கு ஷாக் அடித்தது. இப்படி புன்னகைக்கும் போது மோகனா ஒரு புது மோகனாவாக காட்சியளிக்கிறாளே, இது எப்படி? கண்களுக்கு கஞ்சி போட்டு கொள்ளாத மோகனாவாக, எனக்கு யாரையுமே லட்சியமில்லை என்ற உணர்வை உண்டு பண்ணாத மோகனாவாக, சற்றென்று ஒரு 4 வயசு குழந்தையாக இவள் மாறிப்போகிறாளே. ஒரே வினாடியில் மனசுக்குள் சென்று அதை கிளுகிளுக்க வைத்து பூரிக்க செய்து தடவி கொடுத்து தட்டி கொடுத்து ஒரு சின்ன புன்னகைக்கு இதெல்லாம் சாத்தியமா என்ன? அன்றைக்கு மோகனா போய் வைக்க நேரம் வரைக்கும் பரத் அவளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். நான் அவளிடம் எதையோ புதுசாய் பார்க்கிறேனே, அது என்ன? பாக்கி 3 பெண்களை போட்டிக்கு கூட அழைக்காமல் உனக்கு தான் வேலை என்று சொல்லிவிட்டேனே, என்னை அப்படி சொல்ல வைத்தது எது? முன்பின் வேலை பார்த்த அனுபவம் இல்லாதவள் என்பதை குறித்து ஒரு கணம் கூட யோசிக்காமல் என்னை இப்படி நடக்க தூண்டியது எது? மோகனா வேலைக்கு வர தொடங்கி 10 நாள்களுக்குள் மற்ற சீனியர் பார்ட்னர்களிடமிருந்து அவள் பாராட்டுகளை பெற முற்பட்டதும் பரத்துக்கு அப்பாடி என்று இருந்தது. நான் மட்டும் இவளிடம் எதையோ கண்டு வாங்கி விடவில்லை. இவள் வேலையை கவனிக்கும் அனைவரையும் கவரும் சக்தி இவளிடம் உண்மையிலே இருக்கிறது என்ற சமாதானம் தோன்றிய போது நிம்மதியாய் இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாகவே மோகனா எந்த ஒரு காரியத்தையும் அப்படி ஒரு நேர்த்தியோடு தான் செய்வாள். டைப் அடித்தால் கண்ணில் ஊற்றி கொள்ளலாம். அச்சுப்பிழை, அடித்தல் திருத்தல் என்று எதுவும் இல்லாமல் கடிதமும் மெமோவும் என்னை படியேன் என்று கண்களை கட்டி இழுத்தன. மாதம் 1 ஆவதற்குள் பரத்தின் வலது கையாய் அவள் மாறிவிட்டாள் என்று கூட சொல்லலாம். அவனுடைய அன்றாட வேலைகளை திட்டமிட்டு பிரிப்பது, இன்ன தபால்களுக்கு இன்ன விதத்தில் பதில் எழுதுவது, வாடிக்கையாளர்களிடம் பேச்சுவார்த்தைக்கு புறப்படும் முன் அவன் அவர்களோடு பேச வேண்டிய விஷயங்களுக்கு குறிப்பு எடுத்து கொடுப்பது என்று ஒவ்வொன்றையும் தனி கவனத்துடன் மோகனா செய்ய தொடங்கியதும் அவள் மேல் பரத்தும் மற்றவர்களும் கொண்ட மதிப்பு ஏறிதான் போயிற்று. தனக்கு புரியாத காரியங்களை ரமணனின் காரியதர்சியிடம் சென்று கேட்டுக்கொண்டாள். ஓய்வு நேரங்களில் அரட்டை அடிக்காமல் உபயோகமான புத்தகங்களை படித்து தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டாள். ஆக மாதம் 3 முழுசாய் போவதற்குள் ரமணனே, என்னப்பா பரத், பேசாமல் என் செக்ரட்டரியை நீ எடுத்துக்கோ, உன் மோகனா எனக்கு உதவியாக இருக்கட்டும், ஷி இஸ் ரியலி ஆன் அசட் என்று சொல்லும் அளவுக்கு மோகனாவின் கெட்டிக்காரத்தனம் ஆஃபீஸ் அறிந்த விஷயமாயிற்று. மோகனாவோட பழக்கம் இந்த சில மாதங்களில் அவளை பற்றிய அந்தரமான விஷயங்கள் எதுவும் அதிகமாய் பரத்துக்கு தெரியவில்லை. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. சென்னைக்கு வரும் முன் டெல்லியில் இருந்தாள். அங்குதான் தபால் மூலம் BA படித்தாள். செக்ரட்டரி கோர்ஸ் முடித்தாள். கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை. அப்பா அம்மா கிடையாது. இவ்வளவுதான் பரத்துக்கு தெரியும். முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தயாரிக்க வேண்டிய மாலைகளில்
இருவரும் ஒன்றாய் உட்கார்ந்த நீண்ட நேரம் வேலை பார்த்து சில சமயங்களில் பரத் அவளிடம் பேச்சு கொடுத்து பார்த்திருக்கிறான். எதற்கும் நீளமாய் பதில் சொன்னவள் இல்லை மோகனா. என்பாள், இல்லை என்பாள். அப்புறம் பேச்சை ஆஃபீஸ் வேலைக்கு திருப்பி விடுவாள். தன்னை பற்றி வளவளென்று பேசும் பெண் இல்லை என்பள் என்பது புரிய பாரத்தும் அதிகம் அவளை தூண்டி துருவாவிட்டாலும் தனக்குத்தானே சில நாள்கள் யோசித்ததுண்டு. நான் கல்யாணமானவன் என்று இவளுக்கு தெரியுமா? என் நளினி செத்து போய்விட்டது. எனக்கு ஒரு குழந்தை இருப்பது ஏன் இவள் ஒருவித ஆர்வமும் இல்லாமல் இருக்கிறாள்? அழகானவள், திறமையானவள், சின்ன வயசுதான். அப்புறம் ஏன் இப்படி விட்டேத்தியாக இருக்கிறாள்? சுபாவமே இப்படித்தானா? 2 நிமிஷங்கள் இந்த விதமாய் கேள்விகள் கேட்டுக்கொண்ட பின் தன் நினைப்புகளை எண்ணி பரத் சிரித்து கொள்வான். மோகனா இப்படி இருந்தால் எனக்கு என்ன? ஒரு குண்டூசி குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடி ஆஃபீஸ் வேலையை செம்மையாய் செய்கிறாள். அப்புறம் அவள் பேசினால் என்ன, பேசாவிட்டால் என்ன? முதலில் இப்படி தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு ஒதுங்கி போனாலும் நாளாக அதுவும் இந்த அம்மா என் நேரமும் உனக்கு அப்படி என்ன வயசாயிடுத்து பரத்? குழந்தைக்காவது நீ உன் பிடிவாதத்தை விடணும் என்று கொட்ட தொடங்கியதிலிருந்து பரத்தின் நினைவுகள் மோகனாவை அதிகதான் சுற்றி வர தொடங்கின. மோகனாவை முழுசாய் பார்ப்பது பிடிக்கிறது. அவளோடு பேசுவது பிடிக்கிறது. அவள் வேலை செய்யும் பாங்கு பிடிக்கிறது. அவள் அதிராமல் மெல்லிய குரலில் பேசுவது பிடிக்கிறது. அவளுடைய கஞ்சி போட்டு கொண்ட பார்வை கூட பிடிக்கிறது. அப்புறம் அந்த புன்னகை. கீழே சந்தியாவின் அழுகை திரும்பவும் ஆரம்பமாகிவிட்டது. கூடவே அம்மாவின் சமாதான குரல். அம்மாவிடம் மோகனாவை பற்றி கோடி காட்டி பேசலாமா? புரிந்து கொள்வாளா? இல்லை மோகனாவின் மனசை தெரிந்து கொண்டு அம்மாவிடம் பேச்சு எடுக்கலாமா? இல்லை ரெண்டுமே செய்யாமல் இன்னும் சில நாள்கள் பொறுத்து பார்க்கலாமா? பிரீஃப் கேஸை எடுத்து கொண்ட பரத் யோசனையுடன் மாடிப்படிகளில் இறங்கத் தொடங்கினான்.